அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் தொகுதி வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவனியாபுரம் மந்தைத்திடலில் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா மக்களிடம் வாக்கு சேகரித்தார். வி ராஜன் செல்லப்பாவிற்கு ஆதரவாக நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளருமான பிந்தியா பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ரோப்கார் அமைத்து தரப்படும் என்றும், அதிமுக வெற்றி பெற்றவுடன் இல்லம்தோறும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றுவேன் எனவும் பேசினார். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக மக்களுக்கு எதுவும் செய்யாமல் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்ற நினைப்பதாக விமர்சித்தார். இன்னைக்கு அறிஞர் எடப்பாடியை முதலமைச்சர் பணியிலே தமிழகமும் சுற்றி வருகிற பணியிலே அவர் சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த தொகுதிக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் அனைத்தையும் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி சட்டமன்றத்தில் பல்வேறு நம்முடைய வேண்டுகோள் விடுத்து இந்த ஜல்லிக்கட்டு நகர் மிகச்சிறந்த நகராக மாற்ற வேண்டும். அருகாமையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் திருக்கோயில், அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர்களுக்கு ரோப்கார் வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு இந்த நல்ல தொகுதிகளை வேட்பாளராக மீண்டும் அறிஞர் எடப்பாடியார் உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய அன்போடு மிகப்பெரிய வெற்றி பெற்று அறிஞர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல தேர்தல் முடிந்து அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே உங்கள் மத்தியில் எல்லாம் தினந்தோறும் இல்லந்தோறும் வந்து அங்கு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்கிற வாக்குறுதி கொடுத்த அறிஞர் எடப்பாடியாரை செயல்படுத்த ஒரு பிரதிநிதியாக உங்கள் மத்தியிலே வரவேண்டும். இந்த தொகுதியில நம்ம அண்ணன் எடப்பாடியாரோட ஆசையோடு